நம்ம வந்து நீட்டு வேண்டாங்கிறத சப்சிடைஸ் பண்ணிட்டு இப்போ பதவி விலகினால் நீட்டு தொடரும். அப்போ அதுதான் நமக்கு தேவையா? நமக்கு அது தேவையில்லை. நமக்கு நீட்டு வேண்டாங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. இதுல நிறைய இடத்துல திமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் பங்கேற்று நிறைய பேசியிருக்காங்க. இதை பேசக்கூடிய தகுதி திமுக கிடையாது. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் திமுக கிடையாது. அவங்க தான் இந்த 5 வருஷமா இதை மோசமான சூழ்நிலை கொண்டு போறாங்க. இது இவ்வளவு மோசமா கொண்டு போய் இதை இவ்வளவு விட்டதுக்கு காரணம் அவங்க தான். ஏன்னா அவங்க முதல்ல திமுக ஆட்சிக்கு வரப்ப நாங்க நீட்டை நிப்பாட்டுவோம்னு சொன்னாங்க. எப்படி நிப்பாட்டுவாங்க? அது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல எப்படி நிப்பாட்டுவீங்க? தவறான ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுத்து அதுல ஒரு 2-3 வருஷம் ஓட்டினாங்க. இப்போ வந்து இறங்கி போய் மேடைகளில் பேசுறாங்க. அந்த பேசக்கூடிய தகுதி திமுக இருக்கிற எந்த தலைவர்களுக்கும், எந்த முன்னாள் அமைச்சருக்கும், எந்த எம்எல்ஏக்கும் யாருக்கும் கிடையாது. நீட்டு வேண்டாங்கிறதுல நம்மளோட நிலைப்பாடு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கான நேரம் காலம் வரும்பொழுது கண்டிப்பாக அதில் முதல் குரலாக நம்ம குரல். இல்ல, நம்மளுடைய நிலைப்பாடு தான் சொல்லிட்டோம். நம்ம நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம இந்த போராட்டம் சம்பந்தமாகவும் நம்மளோட நிலைப்பாடு சொல்றோம். இதுல நிறைய இடத்துல வேற வேற கோரிக்கைகள் இருக்கு. நம்ம இதுல நம்மளுடைய நிலைப்பாட்டுல தான் நம்ம நிற்க முடியுமா தவிர்த்து தமிழ்நாட்டில் நடைபெறும் அங்கங்க மாணவர்கள் கேட்டிருக்காங்க. அது அமைதியாக நடைபெறும் அனைத்து இடத்துலையும் தேவையான பாதுகாப்புகளையும் நம்ம உறுதி செஞ்சிருக்கோம். மேகதாது விவகாரத்துல வந்து கர்நாடகாவுக்கு அழைச்சு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அது தவறானது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி இல்ல, மேகதாது விவகாரத்துல முதல்வர் வந்து கடந்த 1 மாதங்களாக பல கட்ட ஆய்வுகள் எல்லா இதுல லீகல்லையும் சட்ட வல்லுநர்களையும் எல்லா அளவுலையும் பல ஆய்வுகளை பல ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். விரைவாக அதில் என்ன செய்யணுமோ அதை ஆக்கப்பூர்வமா செய்யணும். ஏன்னா முன்னாடி வந்து அவங்க கடிதம் எழுதுறோட திமுக வெறும் கடிதம் மட்டும் எழுதிட்டு பின்னாடி துரோகத்தை செஞ்ச மாதிரி ஆன விஷயங்கள் எதிர்க்காது. கண்டிப்பா ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை கிடைக்கணும். அதே நேரத்தில் நம்மளுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது. அதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் முதல்ல வந்து ஸ்ட்ராங்கா எடுப்பேன். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நம்மளை தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. டெல்டா விவசாயிகளுக்கு வந்து இழப்பீடு வழங்கணும். இப்ப குறுவை சாகுபடி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. டெல்டா விவசாயிகளுக்கு இலவச காப்பீடு வழங்கணும். அதே மாதிரி காப்பீடு விஷயம் வந்து 15 வருஷமா ரொம்ப மோசமா போயிருக்கு. விவசாயிகளுடைய காப்பீடு இல்ல, அவ்வளவு தூரம் வந்து அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க. எங்கேயுமே வந்து விவசாயிகள் காப்பீடு கடந்த 15 வருடமா போகல. 2006 போடப்பட்ட காப்பீடுகள், அதுக்கப்புறம் போடப்பட்ட காப்பீடுகள் எதுவுமே சரியாக போய் சேரவில்லை. மேக்சிமம் வந்து தனியார் பேங்க்ல போட்டது. அதுல அவங்களுக்கும் வந்து சரியா ஆலோசனை கொடுக்கல, அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் மாவட்ட நிர்வாகம் எதுவும் கொடுக்கல. அதை சீரமைக்கும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சீரமைச்சு காப்பீடுகள் இது வரைக்கும் எவ்வளவு பேர் காப்பீடுகள்ல வந்து விவசாயிகள் வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கான டேட்டாவே சரியா இல்லை. அதுக்கான சரியான ஒரு சப்போர்ட்டும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கொடுக்கப்படவில்லை முந்தைய காலங்களில். அது சீரமைக்கணும். கண்டிப்பா சீரமைச்சு சரி. விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க நிவாரண தொகை முதல்வர் தரப்புல முதல்வர் வந்து அலுவலகத்துல இருந்து அனைத்து கணக்கெடுக்கணும், ஆலோசனை நடைபெற்று வருது. கண்டிப்பா என்ன தேவையோ என்ன விவசாயிகளுக்கு தேவையோ அதை கண்டிப்பா முதல்வர் வாயிலாக வெளியிடப்படும்.